இங்க பாருங்க, இந்த ராம் பிரசாத்ங்கிற நான் அரசியலுக்கு வந்து 25 வருஷமாச்சு. இந்த 25 வருஷத்துல பணத்தையும் பல விரோதிகளையும் சம்பாதிச்சிருக்கேன்னு தவிர மந்திரி பதவியை நான் அடைஞ்சதில்லை. இப்போ நம்ம கட்சி அதிகாரத்துக்கு வந்தாகணும். நான் கண்டிப்பா மந்திரி ஆகணும். இங்க பாருங்க, நீங்க உங்க ஏரியாவில யார போட்டு தருவீங்களோ இல்ல யாருக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மொத்தத்துல ஜனங்களை எனக்கு ஓட்டு போட வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரி, போயிட்டு வாங்க. வரேன். அடையார் ஆறுமுகம் போன் பண்ணார் சார். அவர் சொன்ன வேலையை எப்ப முடிச்சு கொடுப்பீங்கன்னு கேட்டாரு. என்ன சொன்ன? அடையார் ஆறுமுகம் போன் பண்ணி கேக்குறானா? வேலை முடிஞ்சுதான்னு கேக்குறானா? அவன் இன்னொரு வாட்டி போன் பண்ணா சொல்லு, அவன் வேலை கண்டிப்பா முடியும்னு. இந்த ராம் பிரசாத் சொன்ன மாதிரி செய்வான். அவன் பயங்கரமான ஆள் சார். முடிச்சு கொடுக்கலனா டேய் பைத்தியக்காரா, அரசியல்ல இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம். நான் ஒரு பெரிய மனுஷன் இந்த சமுதாயத்துக்கு தெரியணும்னா நான் அதிகாரத்துல இருக்கணும். நான் அதிகாரத்துக்கு வரணும்னா அதுக்கு பாமர மக்களோட ஆதரவு எனக்கு வேணும். அதுக்கு நான் அந்த ஆறுமுகத்துக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். அவனுக்கு நான் உதவி பண்றதால அவளுங்க எனக்கு ஆதரவா இருப்பாங்க. அவங்க இன மக்களுக்கு திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்க, எதிர்கட்சி தலைவனான நான் போய் அவங்க கண்ணீரை தொடச்சு ஓட்டெல்லாம் நான் வாங்கிடுவேன். என்ன மாதிரி ரோட்ல கல்ல அடிக்க அரசியல் பண்ண? நான் எவ்வளவு பெரிய அரசியல்வாதிடா, என்ன கல்லு தூக்க வைக்கிறீங்க? எவன்டா அது? டேய் ஹலோ. ஹலோ 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 சார், ராம் பிரசாத் யார கொன்னுட்டாங்க. யாரு? மக்கள் தலைவர் ராம் பிரசாத் யார கொன்னுட்டாங்க சார். எவன் எவனை கொன்னா எனக்கு என்னடா? தூங்கும் போது தொந்தரவு பண்ற சார்? ரொம்ப சீரியஸ் மேட்டர் சார். கொலை செய்யப்பட்டது சாதாரண ஆள் இல்ல, எதிர்க்கட்சி தலைவர் சார். நீங்க உடனே வாங்க. கமிஷனரே வந்துட்டாரு சார். சரி, வர்றேன். டேய், கூட்டம் கூடாதீங்க. தள்ளுங்க போங்க. என்னையா கொழுப்பா? எங்க தலைவரை கொன்னுட்டாங்க, நீ இவ்வளவு லேட்டா வர? ஏய், இது கொலைன்னு உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் சொன்னாதான் தெரியணுமா? பார்த்தாலே தெரியல உனக்கு? அவனை கொலை பண்ணும் போது நீ பக்கத்துல இருந்தியா? நான் எங்க இருந்தேன்? நான் வரதுக்கு முன்னாடியே கொலை நடந்துருச்சு சார். கமிஷனர் சார் வந்துட்டாரு, உங்களை கூப்பிட்டாரு. நான் வரேன் சார். நான் போயிட்டு வந்து உன்னை விசாரிக்கணும். நீ இங்கே எதுக்கு? ஏய் இல்லடா சார், எதிர்க்கட்சி தலைவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க சார். வாங்க பாக்க. சார், பாடியை நான் போஸ்ட்மார்ட்டம் அனுப்பட்டுமா? சார், விவேக் வந்ததுக்கு அப்புறம் பாடியை ரிமூவ் பண்ணலாம். அந்த பத்ரையும் கொலையும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. மிஸ்டர் ஆனந்த் சார், நீங்க அந்த கிரௌட கண்ட்ரோல் பண்ணுங்க. இங்க யாரும் வரக்கூடாது. ஓகே. சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பத்ரைய மர்டர் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. சரியா சொல்லு. ரொம்ப டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பாடி கிடைச்சிருக்கு. இதே மாதிரி தான் சார். விவேக், மக்கள் தலைவர் ராம் பிரசாத்தை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அப்படியா சார்? பாடி இன்னும் இங்கே தான் இருக்கு, போய் பாருங்க. ஓகே சார்.
ஏதாவது பொலிட்டிக்கல் ரீதியா இந்த மாதிரி? சார், பத்ரையனையும் இதே மாதிரி கொலை செஞ்சு சாக்கடையில தூக்கி வீசிட்டாங்க சார். எஸ், சேம் டைப் ஆஃப் மர்டர். என்னய்யா, என்ன அநியாயம் இதெல்லாம்? எங்க தலைவர் ராம் பிரசாத சாதாரண ஆளு நினைச்சீங்களா? ஏன் இன்னும் பாடி இங்கே இருக்கு? போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி கொலைகாரனை கண்டுபிடிக்க வேண்டியதானயா? நாங்க ஒண்ணு கண்டுபிடிக்காம இல்ல, கொலைகாரனை பத்தி விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த கொலையை யார் பண்ணிருப்பா அதாவது தெரியுமா? இந்த கொலைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த கொலைக்கு காரணம் ஆளுங்கட்சி தான். நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த பிரச்சனையை நாளைக்கு சட்டசபைக்கு கொண்டு வந்து நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். மிஸ்டர் பார்கவ், இந்த வேலையை சீக்கிரம் முடிங்க. நாளைக்கு ஒரு சீக்ரெட் மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுல யார் கலந்துக்கணும் நான் அப்புறம் சொல்றேன். எஸ் சார். மிஸ்டர் விவேக், எஸ் சார். பாடியை இமிடியேட்டா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. Okay, sir. ஆனந்த், அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே சார். இந்த நாய் செத்தது மக்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு மக்களை தூண்டி விட்டது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் சாவறதுக்கு இவன் தான் காரணமா இருந்தான்.